கர்த்தருடைய பிள்ளைகள் பின் வாங்க கூடாது என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தை அவங்களோடு பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. பின் வாங்க கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் கர்த்தருடைய விசுவாசத்தை விட்டு, ஆண்டவர் கொடுத்த அழைப்பை விட்டு, ஆண்டவர் தந்த அபிஷேகத்தை விட்டு நாங்கள் ஒரு நாளும் பின்வாங்கி போக கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய விருப்பம் என்னவென்றால் நீ இன்னும் முன்னேறி செல்ல வேண்டும் ஒழிய நீ பின்வாங்கி போக கூடாது. அல்லேலூயா. தேவ ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்துக் கொண்டு வந்தார். அவங்களை ஆண்டவர் விடுவித்துக் கொண்டு வரும் பொழுது அவங்கள் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு நிறைய தடைகள், நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஆனாலும் ஆண்டவர் ஒரு நாளும் அவங்களை பின்னுக்கு போக அனுமதிக்கவே இல்லை. அல்லேலூயா. முன்னுக்கு செங்கடல் இருந்தது, அக்கம் பக்கம் போக முடியாதபடி வழிகள் அடைக்கப்பட்டிருந்தது. பின்னுக்கு எகிப்திய சேனைகள் வந்தது. ஆனாலும் அந்த கடலை தாண்டி போகத்தான் கர்த்தர் அவர்களை அழைத்தார். அல்லேலூயா. யோர்தான் நதி அவர்களுக்கு குறுக்காக வந்த பொழுது யோர்தான் நதியை தாண்டி போகத்தக்கதாய் கர்த்தர் அவர்களுக்கு பலத்தை கொடுத்தார். எத்தனையோ ராஜாக்கள் அவர்களுக்கு எதிரிட்டு வந்த பொழுது அத்தனை ராஜாக்களை தாண்டி போக கர்த்தர் உதவி செய்தார். அவர்களுக்கு விரோதமாக பாலாக் என்கிற அரசன் சூனியங்களை, மந்திரங்களை செய்த பொழுது இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை என்று சொல்லி அவர்களை கர்த்தர் முன்னுக்கு கொண்டு போனார். அல்லேலூயா. ஆண்டவருடைய விருப்பம் அவர்கள் கானானை போய் சேரும் வரைக்கும் பின்னிட்டு போக கூடாது. அல்லேலூயா. இந்த காலைகளிலும் என்னையும் உன்னையும் கர்த்தர் பரலோகத்துக்கு அழைத்திருக்கிறார். கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. என்கிற ஓட்டம் எங்க போய் முடியும்? பரலோகத்தில் போய் தான் முடிய வேண்டும். அல்லேலூயா. பரலோகத்தில் போய் எங்களுடைய ஆத்மா சேரும் பொழுது நல்லது, உண்மை, முத்தமுள்ள என் பிள்ளை என்று ஆண்டவர் அழைக்கிற அந்த நாள் வரும் வரைக்கும் இந்த வார்த்தையை நான் மறக்க கூடாது. நான் பின்வாங்கி போக கூடாது. அல்லேலூயா. நான் சோர்ந்து போக கூடாது. ஆமென். பிசாசு பல தடைகளை கொண்டு வருவான். பிசாசு பல சோதனைகளை கொண்டு வருவான். பிசாசு பல பிரச்சனைகளை கொண்டு வருவான். ஆண்டவருடைய பிள்ளைகள் காரணம் கொண்டு முன்னுக்கு வச்ச காலை பின்னுக்கு வைக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் உங்கள்கிட்ட விரும்புகிறார். முன்னுக்கு பிள்ளைகள் ஆமென் சொல்லுங்க. பின்வாங்கி போகாதீங்க. சொல்லுங்க, பின்வாங்கி போகாத. பின்வாங்கி போகாத. என்ன பார்த்து சொல்லுங்க, பாஸ்டர் இவ்வளவு ஊழியத்தை செய்துட்டு பின்வாங்கிடாதீங்க பாஸ்டர். அந்த மூண்டையும் சொல்லு பாப்போம். 1 2 3. ஆமென் சொல்லுங்க. அது நீங்க என்ன நிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கை இருக்க வேண்டாம். அல்லேலூயா. தேவதாசுடைய விசுவாசம் அப்ப நிறைவாகும். அவருடைய முடிவு நாள் வரும் வரைக்கும் கர்த்தர் அவரை புடமிட்டுக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. முடிவு வரைக்கும் எனக்கு சோதனை இருக்குது. அந்த சோதனையில் நான் ஜெயிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு நிறைவேறப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஊழிய பாதையில 27 28 வருடங்கள் நான் கடந்து வந்தாயிட்டது. ஆண்டவர் சொல்லுவார், இல்ல இவ்வளவு காலம் ஆயிட்டது, இனி நான் உனக்கு சோதனை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார். நான் சாகும் வரைக்கும் எனக்கு சோதனை இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய விருப்பம் என்னன்னு சொன்னால் கடைசியன் ஜீவன் போகும் வரைக்கும் கூட நான் ஆண்டவரை தேசிக்க கூடாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியத்தை எபிரேயர் எப்படி எழுதுகிறார் என்றால், எபிரேயரின் புத்தகம் 2வது அதிகாரத்துக்கு வாருங்கள். ஆண்டவர்களுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் 2:4. புதிய ஏற்பாடுல 299. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன்
நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு அது பெரிதான ரட்சிப்பு. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. அற்புதங்களினால, அடையாளங்களினால, பலத்த செய்கையினால உறுதிப்படுத்தி தேவன் பெரிய ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்தில் படிப்பில்லாதவர்களாக, வசதி இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு இந்த உலகத்தானுக்கு கிடைக்காது, பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையீனமாய் நடக்காதே. ஆமென். அந்த ரட்சிப்பை குறித்து யோசிக்காமல் இருக்காதே. உன்னை தேவன் அழைத்த அழைப்பை நீ யோசிக்காமல் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. நாம் என்னத்துக்கு கவலைப்படுகிறோம்? பணத்துக்காக, பொருளுக்காக, குடும்ப காரியங்களுக்காக. ஆனா வார்த்தை சொல்லுது, நீ கவலைப்பட வேண்டும். எதற்காக? என்னுடைய ரட்சிப்பு பூரணம் அடைய வேண்டும். அல்லேலூயா. கையை செய்து அல்லேலூயா. என்னை ஆண்டவர் அழைத்தாரே. ஆமென் சொல்லுங்க. உங்க வீட்டை யோசிச்சு பாருங்க. உங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி அனுபவங்களை சிந்திச்சு பாருங்க. உங்க சொந்த பந்தங்களை பாருங்க. கர்த்தர் உங்களை அழைத்தாரே. ஆமென். கர்த்தர் உங்களை ரட்சித்தாரே. வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களை சுகமாக்கி ரட்சித்தாரே. பாவத்திலிருந்து உங்களை மனம் திரும்ப பண்ணி ரட்சித்தாரே. அந்த ரட்சிப்பை குறித்து கவலைப்படாமல் இன்றைக்கு பின்வாங்குகிற எண்ணத்தோடு நீ நின்றால், வார்த்தை சொல்லுது, தண்டனைக்கு நீ என்ன செய்ய முடியாது? தப்ப முடியாது. ஆண்டவர் உன்னை அழைத்ததை மறந்து, ஆண்டவர் உன்னை ரட்சித்ததை மறந்து நீ பின்வாங்கும் யோசனையோடு இருந்தால் தண்டனைக்கு என்ன செய்ய முடியாது? தப்ப முடியாது. எபிரேயரின் புத்தகம் 10வது அதிகாரம் 29வது வசனம் நெஞ்சை குத்துகிற ஒரு வசனம். எபிரேயர் 10:29 வாசிங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாஸ்டரை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, யோசிச்சு பாருங்க. என்ன பாருங்க தயவு செய்து. இப்ப நோட்ஸ் பாருங்க. இப்ப என்ன பாருங்க? யோசிச்சு பாருங்க. என்னது? தேவகுமாரன். அல்லேலூயா சொல்லுங்க. தேவகுமாரனை நீ காலின் கீழ் என்ன செய்யக்கூடாது? மிதிக்கக்கூடாது. ஏசப்பா மிதிப்போமா? ஏசப்பாண்ட படம் போல ஒரு போட்டோ இருந்தாலே அதை தூக்கி வைப்போம். பைபிள் கீழே விழுந்துட்டாலே சொரியப்பான்னு சொல்லி பைபிளை முத்தமிட்டு அது அணைக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறது? அப்படி இருக்கத்தக்கதா ஏசப்பாவை மிதிப்போமா? இல்லை. ஆனா வார்த்தை சொல்லுது, ஏசப்பாவை மிதிக்கிறவன். யார் ஏசப்பா மிதிக்கிறான்? எங்கேயோ இருந்த உன்ன சேச்சுக்களை கொண்டு வந்து கர்த்தர் வச்சிருக்கும் பொழுது, நீ பாவம் செய்யும் பொழுது ஏசப்பா என்ன செய்யறார்? மிதிக்கிறார். எத்தனையோ அக்கிரமத்தில் இருந்த உன்னை ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அதை உணராமல் திரும்ப நீ பாவம் செய்யும் பொழுது முதலாவது நீ என்ன செய்கிறாய்? ஏசப்பாவை மிதிக்கிறாய். அதான் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல்கிட்ட வந்து கேட்கிறாங்க, சாமுவேல், இவ்வளவு நாள் நீ தீர்க்கதரிசியா எங்களை மேய்த்தது போதும், இனி எங்களுக்கு தீர்க்கதரிசிகள் தலைவராய் வேண்டாம், எங்களுக்கு ஒரு அரசன் வேண்டும், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், உலகத்தில் நடக்கிறது போல எங்களுக்கும் இருக்க வேண்டும். சாமுவேல் போய் அழுகிறார், ஆண்டவரே, நான் உமக்காக உண்மையாக ஊழியம் செய்த பொழுது இந்த ஜனங்கள் என்னை மறுதலிக்கிறார்களே என்று சொன்ன பொழுது கர்த்தர் சாமுவேலுக்கு சொன்னார், சாமுவேல், அவங்கள் உன்னை தூக்கி எறியவில்லை, அவங்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை, என்னைத்தான் அவங்க புறக்கணிச்சிருக்கிறாங்க, என்னைத்தான் அவர்கள் தூக்கி எறிந்திருக்கிறாங்க. சகோதரங்களே, பாவம் செய்யும் பொழுது யாரை தூக்கி எறியணும்? ஆண்டவரே. யாரை தூக்கி எறியணும்? ஏசப்பா. ஏசப்பா. ஏசப்பாவை மிதிக்கிறோம். கர்த்தருடைய
கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டும் கர்த்தருடைய பிரசங்கங்களை கேட்டும் அசண்ட ஈனமாய் இருக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? ஏசப்பாவை மிதிக்கிறான். நீ ஒரு பாவத்தை செய்யும்போது யோசிக்க வேண்டும், ஆண்டவரை நீ மிதிக்கிறாய். அடுத்து என்ன சொல்லப்படுகிறது? தன்னை கழுவின ரத்தத்தை அவன் என்ன ஒன்று நினைக்கிறானா? அசுத்தம் என்று நினைக்கிறானா? ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவரை மிதிச்சு இரண்டாவது என்ன சொல்றான்? எனக்காக கையாலையும் காலாலையும் ரத்தமாய் வியர்வை ரத்தமாய் போன அந்த ரத்தத்தை அவன் என்ன நினைக்கிறான்? அசுத்தம், எனக்கு இது தேவையில்லை. அப்படி நினைச்சு தனக்கு கிருபை கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியானவரை மறுதலிக்கிறவன் எவ்வளவு கொடிதான தண்டனைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை என்ன செய்து பாருங்கள், யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்ற மாதிரி சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. சொல்றீங்களே, யோசிச்சு பாருங்க, யோசியுங்கள். இயேசுவை மிதித்து இரத்தத்தை அசுத்தம் என்று நினைத்து கிருபையின் ஆவிய நீங்கள் நிந்திக்க போகிறீங்களா? அல்லது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கொடுத்த என் தேவனுக்காக இந்த உலகத்தில் என்ன இல்லாம போனாலும் ஆண்டவருக்காக நான் சாட்சியாக வாழுவேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுத்தால் கையை தட்டி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நன்றி ஆண்டவர். சில நாங்க நினைக்கிறது இந்த உலகத்தில் இருக்கைகள் எங்களால பரிசுத்தமா இருக்க முடியாது. மனுஷன் என்றால் மனுஷன்கிட்ட பாவம் இருக்கத்தான் செய்யும், சோதனைகளை விழத்தான் வேணும் என்று சொல்லுவோம். இயேசு சொன்னார், மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. அல்லேலூயா, கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னுடைய மாமிசத்தில் நடந்தால் பாவத்தில் விழுவாய், பரிசுத்த ஆவியில நடந்தால் தேவனுக்காக சாட்சியாக வாழுவாய். கையை தட்டி கர்த்தாவே இயேசு 12 சீசர்களை தெரிந்து கொண்டார். அந்த 12 சீசர்களில் முதலாவது தலைவனாக பேதுருவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இயேசுவின் மார்பிலே படுத்திறங்க கூடியதாக 12 சீடர்களும் ஒரு சின்ன பிள்ளையாக யோவானை கர்த்தர் தெரிவு செய்தார். சில சின்ன பிள்ளைகளை ஊழியத்துக்கு எடுத்தால் அவங்களுக்கு பக்குவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து யோவானை தன்னுடைய சீடராக தெரிந்து கொண்டார். அந்த யோவான் யாருடைய மார்பில் படுத்திறங்குவான்? இயேசுவுடைய மார்பிலே. அந்த அளவுக்கு அவன் குழந்தை பிள்ளையாக இருந்தார். இந்த 12 பேரை கர்த்தர் தெரிவு செய்தார். இந்த 12 பேற்ற பேரும் இன்றைக்கு உலகத்தானுக்கு தெரியாது. உலகத்தான ரட்சிக்கப்பட போய் பேதுரு என்று கேளுங்க, ஆரா பேதுரு கூதுரு வேண்டுவான், யோவான் என்றா யாவான் என்றுவான். ஆனா உலகத்தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேர் இருக்கு, இயேசுவின் சீடர்கள் ஒரு ஆள். யார் சொல்லுங்க? யூதாஸ். ஜோன்சன் கட்டிக்காரன். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் சைவக்காரனா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், அல்ல என்ன சமயத்தா இருந்தாலும் அவனுக்கு தெரிஞ்ச பேர் என்னது? யூதாஸ். ஐயா, பேதுருவை தெரியாது, யாக்கோபை தெரியாது, யோவானை தெரியாது, ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸ் ஹீரோ யாரு? இயேசுவின் நண்பனாம் யூதாஸ் நன்றிய மறந்து காட்டி கொடுத்தானே 30 வெள்ளி காசுக்காகவே காட்டி கொடுத்தானே. அவன் சொல்லுங்க. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள். அந்த பாட்டில் கூட யார் வந்து போறான்? யூதாஸ் வந்து போறான். ஆனா பேதுரு வந்து போகல. யூதாஸ் ஒரு பிரபஞ்சமான ஒரு மனுஷனாக இருக்கிறான். ஆனாலும் இந்த யூதாஸை ஆண்டவர் தெரிவு செய்தது தன்னை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று அல்ல. அந்த யூதாஸை ஆண்டவர் தன்னுடைய சீடனாய் தெரிவு செய்து அவன் பாவம் செய்தாலும் அவன் மனம் திரும்பக்கூடிய எத்தனையோ சந்தர்ப்பங்களை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். ஆனால் அந்த யூதாஸை பார்க்கும் பொழுது ஒரு 30 வெள்ளி காசுக்காக ஆண்டவரை காட்டிக் கொடுத்து ஒரு பெரிய ஒரு பாவியாக போய் கடைசியாக இயேசுவின் 12 சீடர்களில் எல்லா சீடர்களும்
தங்களுடைய ரத்தங்களை சிந்தி இரத்த சாட்சியாக மரித்தார்கள். பேதுரு தலைகீழாக சிலுவையில் தொங்கினார். சிலர் எக்ஸ் வடிவமான சிலுவையில் தொங்கினார்கள். சிலரை நேர இரண்டாக பிளந்து கொன்றார்கள். இப்படி பலர் பல விதங்களில் இரத்தத்தை சிந்தினார்கள். ஜோவான் மட்டும் இரத்தம் சிந்தா கர்த்தர் அனுமதிக்கவில்லை. அவனுக்கு என்ன நடந்தது என்று இதுவரைக்கும் தெரியாது. ஆனால் எல்லாரும் கர்த்தருடைய மகிமைக்காக மரித்த பொழுது இந்த ஜூதாஸ் எப்படி மரித்தான்? இந்த ஜூதாஸ் எப்படி செத்தான்? எப்படி செத்தான் சொல்லுங்க, எப்படி செத்தான்? நாண்டு கொண்டாண்டா வடகாட்டு மொழியில கதைங்க. என்ன செத்தான்? தூக்கு போட்டு. குடல் சரிந்தது என்று சொல்லப்படுகிறது. வயிறு வெடித்து, நாக்கு தள்ளி, தூக்கு போட்டு ஒரு தேவனுடைய ஒரு ஊழியக்காரன் மரித்தான். பெரிய கிருபையை பெற்றவன், பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றவன். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய 12 பேர்ல ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வருகிற அத்தனை பணங்களுக்கும் பொறுப்பு யாரு? யூதாஸ். யாருக்கும் அந்த பொறுப்பு கர்த்தர் கொடுக்கவில்லை, யூதாசுக்கு தான் கொடுத்திருந்தார். எத்தனை லட்சம் வந்தாலும் செலவழிக்கிறது அவனை பொறுத்து, வருமானம் அவனை பொறுத்து. அவன் சொன்னாத்தான் 5 ரூபாய் காசு கூட பேதுரு வேண்ட முடியும். அப்படியான ஒரு நல்ல தகுதி நிலையில கர்த்தர் வைத்தார். கடைசியாக அவன் என்னென்று செத்தான்? வயிறு வெடித்து ஒரு விரும்பப்படாத ஒரு மரணத்தை அவன் சந்தித்தான். எனக்கு நிறைய பேருக்கு யாராவது வீட்டில் ஏதாவது நம்பிக்கை துரோகம் செய்தால் நீ ஒரு ஜூதாஸ் என்று சொல்ற அளவுக்கு இன்றைக்கு அவன் பழமொழியாக போய்விட்டான். ஒரு பழமொழியாக அவன் போய்விட்டான். கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபையை அவன் இழந்து போனது போல இந்த இடத்தில் இருக்கிற நாங்கள் இழந்து போக கூடாது என்று நினைத்து கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரா, சகோதரி, இந்த சீயோன் திருச்சபை என்கிறதான ஒரு மாட்டு தொழுவத்தில் கர்த்தரை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இது ஒரு சாதாரண காரியம் அல்ல. இந்த இடத்தில் வச்சு கர்த்தர் உன்னை தகுதிப்படுத்தி பரலோக சீயோனுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போக போகிறார். பரலோக சீயோனுக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிஎஸ்டி பண்ணையில பல வருடங்கள், 7-8 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரனுடைய சபைக்கு வந்தார். அவர் எல்லா சபையிலும் குழப்பங்களை கொண்டு வருகிற ஒரு மனுஷன். இந்த இடத்துக்கு வந்த பொழுது இங்கே வந்தார். அந்த காலங்களில் வடகாடு பண்ணை என்பது எல்லா சிஎஸ்டி பண்ணைகளிலும் புள்ள விடுறவங்களை கொண்டு விடுற பண்ணையாகத்தான் வடகாடு இருந்துச்சு. நம்ம சேச்சம் அப்படித்தான் இருக்கு, எல்லாம் பிள்ளையாக வந்தார். நான் அவரோட சேர்ந்து ஜெபம் பண்ணினேன், காரியங்களை செய்தேன். ஒருவர் கேள்விப்பட்டுட்டார், ஒரு பாஸ்டர் இந்த சிங்காரம் இங்க வந்துட்டு. அவர் எனக்கு எடுத்து சொன்னார், பாஸ்டர் நீங்க அழிஞ்சிங்க. என்னது அழிஞ்சிங்க? ஐயோ அவன் எடுத்தீங்களோ அவன் பயங்கர குழப்பவார். நான் சொன்னேன், நான் அவனை எடுக்கவில்லை, கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அவன் சொல்லுங்க, அவன் சிஎஸ்டி பண்ணைக்கு அவன் பனிஷ்மெண்ட்ல வந்தாலும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக என் கையில கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். அவனை உருமாற்றி கொடுக்கிற கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்க. சகோதரங்களே, சகோதரிகளே, ஆண்டவர் இங்க வச்சு உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார், உங்களை அழகுபடுத்தி கொண்டிருக்கிறார், உங்களை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது நிறைவேறும் பொழுது பரலோக சீயோனிலே நீங்கள் கால் வைப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இழந்து விடாதிருங்கள், பின்வாங்கி போகாதிருங்கள். அகால மரணங்கள் வேண்டாம், அகால முடிவுகள் வேண்டாம். இந்த உலகத்துக்கு ஒரு பழமொழியாக நீங்கள் போகக்கூடாது என்று கர்த்தர் வருவாங்க. இன்னைக்கு சிலரை நீங்க பார்த்து சொல்றீங்க தானே, அவர் ஊழியம் செய்தவர் இப்படி இருக்கிறார், அவர் சேர்த்து திருவிழா எடுத்தவர் இப்படி இருக்கிறார். அப்படி உங்களை யாரும் சொல்லாதபடி கர்த்தருக்குள் நிலைச்சு நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முழிப்பா இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இத்தனை கொள்ளணும்னு சொல்ல மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த ஜூதாஸ் அவன் காட்டி கொடுத்த பொழுது அவன் மரித்தான்.
ஆனா இந்த ஜூதாஸை குறித்து இன்னைக்கு நான் பிரசங்கிக்க போகிறேன். மரியாதை குறிச்ச ஒரு தேவ செய்தியை நான் இந்த வாரத்துக்கு ஆயத்தப்படுத்தும் பொழுது கர்த்தர் ஜூதாஸை குறித்து என்னை பாரப்படுத்தினபடியா ஜூதாஸை குறித்து உங்கள்கிட்ட பேச போகிறேன். இந்த ஜூதாஸ் எப்பொழுது அவருடைய வாழ்க்கையில பின்மாற்றம் வந்தது, அவருடைய வாழ்க்கையில எப்ப இந்த காரியங்கள் வந்தது என்பதை குறித்து இந்த நாளிலே பரிசுத்த வார்த்தையிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். யூதாஸ் இப்படி இந்த ஊழியத்தை ஒரு வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:24. அப்போஸ்தலர் 1:24. அப்போஸ்தலர் 1:24 யூதாஸோட ஊழியம் செய்த அந்த ஊழியக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அப்போஸ்தலர் 1:24. எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி, யூதாஸ் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டம் கவனிங்க, பாஸ்டர் கவனிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கைது சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கைது சொல்லுங்க. ஆண்டவர் யூதாஸுக்கு ஊழியத்தை கொடுத்தார், அப்போஸ்தல பட்டத்தை கொடுத்தார். அல்லேலூயா. கைது சொல்லுங்க. அல்லேலூயா. அங்கே தேவ பிள்ளை யூதாஸ் ஒரு ஊழியம் செய்த மகன் எப்படி ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, யூதாஸுக்கு நீர் ஊழியத்தை கொடுத்தீர், அப்போஸ்தல பட்டத்தை கொடுத்தீர், அதை அவன் இழந்தபடியால் அதற்கு பதிலாக இன்னொரு மனுஷனை ஏற்படுத்தும் ஆண்டவரே. ஏன் இந்த ஊழியத்தை அவன் இழந்தான்? ஏன் இந்த அப்போஸ்தல பட்டத்தை அவன் இழந்தான்? எதனால், எதற்காக? அந்த ரெண்டு காரணத்தை என்னால் சொல்ல முடியும். முதலாவது, யூதாஸ் ஊழியத்தையும் அப்போஸ்தல பட்டத்தையும் இழந்த காரணம், முதலாவது அவனுடைய வாழ்க்கை பின்மாற்றமாயிருந்தது. ஆண்டவரோடு கூட நடந்தாலும், இயேசுவோடு கூட அவன் நடந்தாலும், அவருடைய வாழ்க்கை பின்மாற்றத்தின் வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை பின்வாங்குதலின் வாழ்க்கையாக இருந்ததை நாங்கள் யோவான் 11வது அதிகாரம் 57வது வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 11:57 வாசியுங்கள். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவரை பிடிக்கும்படி யோசித்து அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். மத்தேயு 26:14. மத்தேயு 26:14. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் கரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுப்பேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீர்கள்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், ஒரு கட்டளை வருகிறது, இயேசுவை இருக்கிற இடத்தை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது என்ன செய்கிறான்? இந்த யூதாஸ் இயேசுவோடு கூட இருந்தாலும் அவன் போய் அந்த அறிவித்தல் சொன்னவர்களை பார்த்து கேட்கிறான், நான் ஆண்டவரை காட்டிக் கொடுப்பேன், நீங்கள் எனக்கு என்ன செய்வீர்கள் என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, நாங்கள் உனக்கு பணம் கொடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியெல்லாம் உடன்படிக்கை பண்ணி, நான் ஆண்டவரை காட்டிக் கொடுக்கிறேன், எனக்கு நீங்க இந்த காசை தர வேண்டும் என்று சொல்லி அவருடைய பின்மாற்றத்தின் வாழ்க்கை முதலாவது எப்படி தொடங்குகிறது என்று சொன்னால், பணத்திற்காக இயேசுவை காட்டிக் கொடுக்கிற நிலைமைக்கு அவன் துணிகிறதை அந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் பின்மாற்றம் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், முதலாவது பணத்தில்தான் ஆரம்பிக்கிறது, காசுலதான் ஆரம்பிக்கிறது. பண பிரச்சனைகள், பண உழைப்புகள், வருமானங்கள் தொடர்பட்ட காரியங்களில்தான் பின்மாற்றம் ஆரம்பிக்கிறது. யூதாஸ் பின்மாற்ற வாழ்க்கையை இயேசுவோடு கூட இருக்கும் பொழுது அவன் வாழ்ந்து கொண்டான். எதனால்? அவனுக்குள்ளே பண ஆசை வேறு ஒன்று இருந்தது. இன்றைக்கும் இந்த சபைக்குள்ள இருந்து கொண்டும் என்னுடைய வாழ்க்கையில தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத விருப்பங்கள் எங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்று சொன்னால், நாங்கள் ஒரு நாள் கேவலமான முடிவை சந்திக்க வேண்டும், குமாரனை காலின் கீழே மிதிக்க வேண்டும் என்பதை ஒரு நாளும் நீங்கள் மறந்து போகக்கூடாது.
காசுக்காக இயேசுவை அவன் என்ன செய்தான்? காட்டி கொடுத்தான். ரைட். இப்ப கேளுங்க, 30 வெள்ளி காசு யார்கிட்ட கேட்டிருக்கலாம்? ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம். இயேசுவே, எனக்கு இவ்வளவு பணம் தேவை, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும் என்று கதறி இருந்தால் எல்லாருக்குமே இரக்கம் காட்டுகிற கருணை கடலான தெய்வம் இரக்கம் காட்டியிருப்பாரா? காட்டியிருக்க மாட்டாரா? ஆனால் அது என்ன செய்கிறான்? தவறான வழியிலே, தவறான முறையிலே. இன்றைக்கு அநேக தேவ ஜனங்கள் பணத்துக்காக, திருமணங்களுக்காக, பொருள் பண்டங்களுக்காக இயேசுவின் நாமத்தை தூஷிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. கைது செய்ய அல்லேலூயா. நல்ல கைது செய்ய அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கைது செய்ய அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை யூதாஸ் 30 வெள்ளிக்காக காட்டி கொடுத்தான். அதோட பின்மாற்றத்தின் முதலாவது அடையாளம், இன்றைக்கும் உனக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற தேவையற்ற காரியங்கள் உன்னை ஒரு பின்மாற்ற விசுவாசியாக மாற்றாதபடிக்கு நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா சச்சி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வருஷம் ஒரு பொருத்தனை எடுத்தாயே, ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு பணம் வந்தாலும் நான் வேலைக்கு போக மாட்டேன், ஆண்டவர் கொடுக்கிறதுல சரியான தசம பாகத்தை நான் கொடுப்பேன், ஆண்டவருக்கென்று காணிக்கை கொடுப்பேன். அந்த காரியங்களில் இன்று வரைக்கும் நீ ஜாக்கிரதையாக இருந்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆனா இன்றைக்கு எங்களால் அதை செய்ய முடியாம இருக்கு, அதை கைக்கொள்ள முடியாம இருக்குது. இயேசுவோடு வாழ்கிறோம், சபைக்குள்ள இருக்கிறோம், ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம். பிரச்சனையை பணத்தால, பிரச்சனையை பொருளால, பிரச்சனையை வருமானத்தால ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை மட்டும் நீங்கள் நம்பக்கூடாது. குடல் சரிந்து அவன் மரித்து போனான். முதலாவது, ஆண்டவரோடு நடந்தாலும் அவன் பணத்தின் மேல் ஆசை கொண்டு நடந்தான், அவனுடைய பின்மாற்றத்துக்கு அடையாளம். இரண்டாவது, ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். பின்மாற்றத்துக்கான அடையாளம் என்னவென்று சொன்னால், யோவான் 13:30. யோவான் 13:30. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் அந்த துணிக்கையை வாங்கினவுடனே புறப்பட்டு போனான். புறப்பட்டு போனான். காணும். எல்லாரும் இருங்க. யோவான் 13:30. எல்லாரும் வாசிக்க போகிறோம். எல்லாரும் வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. யோவான் 13:30. 1 2 3. அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது. அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது. திருவிருந்து நடக்குது. இயேசு திருவிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். கவனிங்கள், நான் அப்படி சொல்லுகிறேன். எல்லா சீடர்களும் அந்த திருவிருந்தில் அமர்ந்திருக்கிறார்கள். யூதாஸ் திருவிருந்தை வேண்டி சாப்பிட்ட உடனே என்ன செய்தானா? புறப்பட்டு போனான். ஆனா மற்ற சீடர்களை பார்த்தால் இயேசுவோடு உட்கார்ந்து இருந்தார்கள். கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து நீங்க வீட்டில் போய் வாசித்தால், அவன் போன பிறகு அவரோடு இருந்தவர்களுக்கு ஆண்டவர் சில உபதேசங்களை செய்வதை பார்க்கிறோம். இது என்னத்தை காட்டுகிறது? ஆண்டவர் ஜெபம் நடத்தி கொண்டிருக்கிறார், திருப்பந்தி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த யூதாஸ் என்ன செய்யவில்லை? அந்த ஜெபத்தை, அந்த திருவிருந்தை சரியாக செய்து முடிக்காமல் அரை குறையிலே அவன் கடந்து போகிறான். இது என்னத்தை காட்டுகிறது? ஆண்டவரோடு இருந்தாலும் ஜெப வேளைகளை அவன் அசட்டை பண்ணினது அவனுடைய பின்மாற்றத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயா, யூதாஸ் உடனே 30 வெள்ளி காசுக்காக ஆண்டவர் காட்டி கொடுக்கவில்லை. அவருடைய பின்மாற்றம் வேலைக்கே தொடங்கிவிட்டது.
அவனுடைய பின்மாற்றம் வேலைக்கு ஆரம்பித்து விட்டது. அதுல ஒன்றுதான் அவனுக்குள்ள வந்த உழைப்பாச. இரண்டாவது, ஆண்டவருடைய ஜெப வேலைகளை அலட்சியம் பண்ணினான். திருப்பந்தி முடியும் வரைக்கும் அந்த இடத்தில் அவன் இருக்கவில்லை என்பதை நாங்கள் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக விசுவாசிகள், அநேக தேவ பிள்ளைகள் ஜெப வேலைகளை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கேட்ட விசுவாசி, கேட்ட ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசி, கேட்ட 5 வருஷ விசுவாசி, 10 வருஷ விசுவாசி, ஒரு 3 மணித்தியால ஜபத்தில் உட்கார்ந்து இருக்க முடியாவிட்டால் நீ என்ன விசுவாசி? பின்மாற்றம் தொடங்கிவிட்டது, பின்மாற்றம் ஆரம்பித்து விட்டது. சிலர் என்ன செய்வாங்க? வேலைக்கு வந்து எங்கட சபைகளை 3 விதமா ஆராதனை பிரிக்கப்படுகிறது. கவனிங்க. ஒன்று லீடிங், அதுல வந்து சாட்சிகள், கண்கலங்க கூடாது சாட்சிகள். இரண்டாவது துதி, அது கர்த்தரை துதிக்கிறது. மூன்றாவது பிரசங்கம். சிலர் தங்களுடைய சாட்சி வேலைக்காக மட்டும் வேளாது வருவார்கள். சிலர் துதி வேலை, கர்த்தர் அவசரவாடுகிற வேலை அதுதான் என்று நினைச்சு தீர்க்கதரிசனத்தை வழிபாடு துதிக்கு வருவார்கள். சிலர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு வருவார்கள். எப்படித்தான் பிரிச்சு நீ வந்தாலும் நீ வடிவா புரிஞ்சு கொள்ள வேண்டும், நீ பின்மாற்ற விசுவாசி. இந்த ஜூதாஸ் திருவிருந்து கடவுள் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த திருவிருந்துக்கு பிறகு அவங்களை ஆசீர்வதிக்கிற வேலை வரும் வரைக்கும் நிற்க முடியாதபடிக்கு புறப்பட்டு போனான். ஏன் போற? சமைக்க. ஏன் போற? வேலைக்கு. ஏன் போற? இதுக்குள்ள நிக்க முடியல. என்ன காரணம்? பிசாசு நடத்தி கொண்டிருக்கிறான். அதை நீங்க அழகாக லூக்கா எழுதுகிறார். நீங்க வீட்டில் ஆராய்ச்சி பண்ணி படியுங்கள். திருவிருந்து வேண்டின உடனே ஜூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். சாத்தான் புகுந்தவுடனே தேவ சமூகத்தில் அவனால் நிற்க முடியவில்லை. அதனால நான் என்னவோ தெரியல, நிறைய பேர் பாஸ்டர் சேர்ச்சுக்கு வந்தா நித்திரையா வருது, பாஸ்டர் ஜெபிக்க வெளுக்கிட்டா கொட்டாவே வருது. பாஸ்டர் யோசிச்சு போ, உன்னுடைய முடிவு எங்கேயோ போகிறது. உன்னை பரிசுத்தம் பண்ணின அந்த இயேசுவை காலால் மிதிக்கிற ஒரு பாவம் உனக்குள்ள வருகிறது. இரவா கண் முழிச்சு கண்ட படங்களை பார்க்க முடியும், கண்ட காட்சிகளை பார்க்க முடியும். ஒரு வேலை என்றால் கண் முழிச்சு வேலை செய்ய முடியும். ஆனால் ஒரு மணித்தியாலும் எத்தனை பேரால் கண் முழித்து ஜபிக்க முடியும்? ஒரு 12 மணியிலிருந்து இரவு 1 மணி வரைக்கும் உன்னால் ஜபிக்க முடியுமா? முடியாது. ஆனால் 12 மணிக்கு எழுப்பி குட்டி சுட்டி காட்டுறன் வா என்று சொன்ன பார்ப்போம். பின்மாற்ற வாழ்க்கை, பின்மாற்ற வாழ்க்கை. ஜபங்களுக்கு ஏன் வருவதில்லை? ஆராதனைகளுக்கு ஏன் வருவதில்லை? ஒவ்வொரு காரணங்கள் ஒவ்வொருவருக்கு இருக்குது. அதனால இன்னொரு பிசாசு இன்றைக்கு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமைகளை என்ன பாடசாலை வைக்கிறாங்க? அறநெறி பாடசாலை, சமுர்த்தி கூட்டங்கள், மற்றது இந்த வைத்தியங்கள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் எப்ப கொண்டு வராங்க? கொஞ்சம் கொஞ்சமா ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வராங்க. எல்லாத்தையும் ஞாயிற்றுக்கிழமை மாத்துறாங்க. அது என்னத்துக்காக தெரியுமா? அதுக்கு பின்னால பிசாசு என்று வேலை செய்யுது. ஞாயிற்றுக்கிழமை என்பது கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்காக ஒதுக்கிற ஒரு நாள். அந்த நாளை தடை பண்ணும்படியாக பிசாசு இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு அது புரியவில்லை, நமக்கு அது உணரவில்லை. இயேசுவின் சமூகம், இயேசுவின் பாதம், அது நமக்கு பரிபூரண ஆனந்தம் என்று மற்றும் கையை கட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு பிள்ளை கேட்குது, அப்பா அல்லது பாஸ்டர் அல்லது அம்மா, எனக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை டூர் இருக்குது, நான் சர்ச்சுக்கு போகாமல் போகட்டாண்டு அந்த பிள்ளை கேட்குது என்றால் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும், அந்த பிள்ளை பின்வாங்குகிறது என்ற அர்த்தம். அல்லேலூயா.
கையெழுத்து சொல்லுங்க, கையெழுத்து சொல்லுங்க, அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க, அல்லேலூயா. கணவன் சொல்லுகிறானா, இன்றைக்கு நான் வேலைக்கு போறேன், பாஸ்டருக்கு ஏதாவது சொல்லு என்று சொல்லிட்டு அவன் போறானா, நீ உணர வேண்டும், என்னுடைய கணவன் பின்வாங்கி கொண்டிருக்கிறார். ஒரு தேவ சமூகத்துல ஒரு தேவ பிள்ளை எப்ப நேரத்தை செலவழிக்காமல் இடையில எழும்பி போறானோ அவன் சபிக்கப்பட போகிறான் என்பதுதான் அர்த்தம். ஹல்லேலூயா. அதைத்தான் ஜூதாஸ் செய்தான். நீங்க பாருங்க, அவன் எழும்பி போய்க்கல, இயேசு ஜூதாஸ் வந்துருங்க கேட்டாரா? ஏன் இப்படி கொடுக்க போறீங்க கேட்டாரா? போ, என்னை பற்றி உனக்கு தெரியும், என்ற மகிமையை தெரியும், இவ்வளவத்தை அறிஞ்சும் நீ இதுதான் வழி என்று போக போறாயோ? போ. இந்த சபையை பற்றி தெரியும், தேவ ஊழியக்காரனை பற்றி தெரியும், இவ்வளவு தெரிஞ்சும் நீ பின்வாங்க போற, பின்வாங்கு. கொடிதான ஆக்கினை, கொடிதான ஆக்கினை. ஒரு ஊழியக்காரனோடு ஜபிக்க நேரமில்லை. எல்லாரும் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? பாஸ்டர் உங்களோட லைன்ல எக்கச்சக்கமனாக்கள் நிற்கிறாங்க. பாஸ்டர் என்ன சக்கமனாக்கள்? என்ன ஒரு டாக்டர்கிட்ட போன என்ன செய்வீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அங்க அப்பாயின்மெண்ட் எடுப்பீங்களா? லைன் இருக்கீங்களா, என்ன முன்னுக்கு விடுங்கன்னு கேட்பீங்களா? ஐயா அவர் தொடு மட்டும் நின்றுதான் போவீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆனா தேவ சமூகத்தில் ஒரு ஊழியக்காரன்கிட்ட ஒரு காமணத்தில் நின்று ஜபிக்க நமக்கு பொறுக்குது இல்லையே, நேரம் இல்லையே. ஜூதாஸ் எங்கும் சுத்தி திரியவில்லை, நமக்குள்ளதான் தெரிஞ்சு கொண்டிருக்கிறான். நமக்குள்ள அவருடைய ஆவி சில வேளை இயலாது, சில வேளை திடீரென்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு வீட்டுக்காரர் வந்துட்டாங்க, அந்த நேரம் வேலைக்கு வந்துட்டு வேலைக்கு முடிச்சுட்டு போறது அது பாவம் அல்ல. ஆனால் எந்த நேரமும் தேவ சமூகத்தை உதாசீனம் பண்ணும் பொழுது, அல்லேலூயா சொல்லுங்க, கையெழுத்து சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. 3 கிழமையா நீங்க இந்த வீட்டை வரையில நான் சேர்ச்சுக்கு வர மாட்டேன். நானும் பார்க்கிறேன், எல்லாருக்கும் போய் ஜபிக்கிறீங்க, எனக்கு நீங்க வந்து ஜபிக்கல, உங்களோட சேர்ச்சுக்கு வர மாட்டேன். ஐயா நீ அப்படி என்ன சொல்லவில்லை, யாரு சொல்ற? ஆண்டவர். பின்மாற்றம், பின்மாற்றம், பின்மாற்ற வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையிலே எப்படி ஆரம்பித்தது? முதலாவது தேவையில்லாத ஒரு ஆசையோடு, இரண்டாவது கர்த்தருடைய பந்தியிலே முடிவு வரைக்கும் நிற்க முடியாத நிலைமையிலும் போனது. தேவனுடைய பிள்ளைகள் முழங்கால் படியிட்டு ஜபிக்க தொடங்கினால் தெரியுமா? முதல்ல எப்படி ஜபிக்கணும்? நீங்க வீட்டில் ஜபிக்கிறீங்க, மாட்டக்கூடாது, வீட்டில் ஜபிக்கிறீங்க, முதலாவது என்ன செய்வீங்க? ஓய் ஓய் முழங்கால நான் இருக்கிறத காணல ஒரு நாள். சரி என்ன சொல்லுங்க? அப்படி இல்லை, வாயால என்ன சொல்லுங்க? வாயால ஆமேனா? அப்பா சோத்திரம், அல்லேலூயா, இயேசுவே, ஏதோ ஒன்று சொல்லுவீங்க. ஆமேன் சொல்லுங்க. ஜெபம் முடிய என்ன சொல்லணும்? ஜெஸ்மரி, ஜெஸ்மரி, நீங்க வீட்டில் ஜெபிக்கிறீங்க, ஜெபம் முடிய என்ன சொல்லணும்? ஆமேனா? என்ன சொல்லணும்? குட்டி சொல்லுங்க. சுசல்குமார் என்ன? என்னது? என் ஆத்துமாவே என் முழுமே, அதுக்கிடையில மயிரண்ட கோல் வருகிறது. ஆமீன் சொல்லுங்க. போன கதைச்சு எல்லாம் மாத்திரம். ஆனா சேர்ச்சில் சில வேளை பாசறை என்னாத்துமா சொல்லாட்டி நீங்க என்னாத்துமா சொல்லல, அது ஏதோ பெரிய பிள்ளைய பாசர் செய்துட்டாருன்ற மாதிரி அந்த கிழமை முழுக்கும் இது என்ன அத்துமான்னு சொல்லல, ஆசீர்வாதம் கூறல, இந்த கிழமை முழுக்க பிடிக்காது. விளங்குதானே? அவன் சொல்லுங்க, அது நீ வீட்டில் செய்யறியா? இது ஜபிக்கிறது தோசையா போடுறது, ஜபிக்கிறது சட்டிபானியை கழுவுறது, ஜபிக்கிறது. ஜூதாஸ், ஜூதாஸ், ஜூதாஸ் தேவனுடைய பந்தியை அசட்டை பண்ணினார். எந்த காரணம்
கனம் கொண்டும் என் தேவனுடைய வெளியேறப்பட்ட சமூகத்தை நான் வெறுக்க கூடாது, ஒதுக்க கூடாது என்று சொல்லுகிற மற்றும் கையை தட்டி பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லாஹ் சொல்லுங்க அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனுடைய சமூகம் எனக்கு ஆனந்தம், என் தேவனுடைய சமூகம் எனக்கு பேரின்பம், தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் என் கர்த்தரை நான் தேடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ஊழியக்காரனோடு நான் சேர்ந்து ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் விசுவாசிகளோடு நான் சேர்ந்து ஜெபம் பண்ணுவேன். அதைத்தான் ஆண்டவர் இடத்தில் எதிர்பார்க்கிறார், அதைத்தான் ஆண்டவர் இடத்தில் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. வேலைக்காகவோ வீட்டில் சொந்தக்காரங்கள் வாரதுக்காகவோ பந்தங்கள் வாரதுக்காகவோ ஞாயிற்றுக்கிழமைய புறம் தள்ளக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொந்தம் என்ன சொந்தம், அவன் வந்தா தந்த பாத்திர நிக்கட்டும். அல்லேலூயா சொல்லுங்க, கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா, கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்காரருடைய வீட்டில் ஒரு செத்த வீடு நடந்தது. அந்த செத்த வீட்டுக்கு நான் பிந்தி போயிருந்தேன். பிந்தி போன பொழுது அவர்கள் சாப்பாடுகள் முடிந்து விட்ட, செத்த வீடு முடிஞ்ச சாப்பாடு கொடுக்கிற அந்த நாளில் சாப்பாடுகள் முடிந்து விட்டது. ஆகவே டீ கொடுத்து கொண்டு வந்தார்கள். ஆகவே எனக்கு டீ கொடுத்தார்கள், என்னோட வந்திருந்தவனுக்கும் டீ கொடுத்தார்கள். அவன் சொன்னான் குடிக்க மாட்டேன்னு சொன்னான். அவனை கடை, ஏன் நீங்க எங்களோட வீட்டில் குடிக்க மாட்டீங்க? இல்ல இல்ல, உங்களோட வீட்டில் தான் குடிக்கிறேன், சாப்பிடவும் செய்வேன், ஆனா குடிக்க மாட்டேன். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறேன். ஏன் குடிக்க மாட்டேங்க? அந்த கொண்டு வந்தாலும் ஏன் குடிக்க மாட்டேங்கன்னு சொல்லு. அவன் சொன்னான், நான் விரதம். நான் என்னது? விரதம். நான் நினைக்க கூடாது. ஐயோ ஆண்டவரே இயேசுவே என்ன போட்டு யாரோ பொல்லால் அடிச்ச மாதிரி கிடந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. அவன் ஒரு விரதத்துக்காக எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் உபவாசத்தை குறித்து எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறீங்க. ஒரு கரிசனை கிடையாது. சனிக்கிழமை ஜெபம் நடக்கும், வீட்டுக்குள்ள கிடப்போம். சனிக்கிழமை உபவாசம் கூட நடக்கும், எங்களை காரியங்களை செய்வோம். ஞாயிற்றுக்கிழமை ஆறாவது ஒரு பக்கம் போவோம், நாங்கள் எங்களை பக்கத்தில் ஜோதிச்சு கொண்டிருப்போம். ஒரு உபவாசம் இல்லை, ஒரு வெளிப்பாடு இல்லை, ஒரு தனிப்பட்ட குடும்ப ஜெபம் இல்லை. கேட்ட ஆண்டவர் ஆண்டவர், ஆனால் பின்மாற்றத்தின் வாழ்க்கை உனக்குள்ளே தொடங்கி கொண்டிருக்கிறது என்பதை பரிசுத்தாவின் இந்த காலையில் எச்சரித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எழுந்து நின்று ஒரு சின்ன ஜெபத்தை செய்து அடுத்த 2 பகுதியை பார்த்து இந்த வார்த்தையை முடிக்க போகிறேன். தயவு செய்து யாவரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லா வந்தது, நல்லா வந்தது. ஹல்லேலூயா. சகோதரங்களே, சகோதரிகளே, ஆண்டவருடைய சமூகம் இல்லை என்றால் நாங்கள் இல்லை. ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லை என்றால் எங்களால் ஒன்றை செய்ய முடியும். தேவனுடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீட்டை கொடுத்தது. நமக்கு ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேலை என்ற, சொந்தக்காரர் வந்ததென்ற, நண்பர்கள் வந்ததென்ற, 15 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறார் பாசன் என்ற. யோசிச்சு பாருங்க, 15 வருஷத்துக்கு பிறகு வெளிநாட்டிலிருந்து ஒரு ஆள் வந்ததுக்காக நீ ஞாயிற்றுக்கிழமை சேர்த்துக்கு வர நிக்கிற. அன்றைக்குத்தான் இயேசுவின் வருகை இருக்க வேணும். அவன் சொல்லுங்க, 2024 வருஷத்துக்கு பிறகு வர போறாரு, அவரை குறிச்ச ஒரு ஏக்கம் இருக்கிற அவனுக்கு. சில வேளை அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் வந்தா உங்களை கொண்டு வர நினைக்கிறீங்களா? நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்ல, அந்த கிறிஸ்து அம்படு, முத்திர குத்த அம்படு. உனக்கு இந்த சிநேகிதம் 15 வருஷத்துக்கு பிறகு வந்ததுதான் முக்கியம். அனுபவிச்சு பார். சகோதரங்களே, சகோதரிகளே, ஆண்டவற்ற காரியங்களில் ஒரு வைராக்கியம் வர வேண்டும். ஒரு அதிகாரம் வாசிச்சியா, முதல் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வாசிக்கும் வரைக்கும் குழம்பவே கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் வாசிச்சு முடிச்சுதான் படுக்க வேணும். ஆமென் சொல்லுங்க. தட்டு புள்ள அழுகுதா, புள்ள பிரச்சனை கொடுக்க உடனே பாலை கொடுத்துட்டு திருப்ப வாசிச்சு முடி. அல்லேலூயா. கர்த்தர் அறிஞ்ச நீ, பரிசுத்த ஆவியின் மூலமா ரட்சிப்பை பெற்ற நீ, எனக்கு ஜெபிக்க தெரியாது, துதிக்க தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியாது, இதை குறித்து நீ கவலையற்று இருந்தால் என்னத்துக்கு தப்ப மாட்டாய்? என்னது தப்ப மாட்டாய்? யூதாச போல வாழாத. ஹல்லேலூயா. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. பாடுவோர் சொத்து என்று
ஒரு சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. நன்றி ராஜா. ஜூதாஸ் இந்த கிருபையை இழக்க முதலாவது காரணம் அவருடைய பின்மாற்ற குணம். ஆமென். அவருடைய பின்மாற்ற குணத்துக்கான 2 அடையாளத்தை சொன்னேன். ஒன்று பணத்தின் மேல இருந்த ஆசை, 2வது ஜெப நேரத்தை அசண்டையினம் பண்ணினது. ஆமென் சொல்லுங்க. பின்மாற்றத்துக்கான 2 அடையாளம். ஒன்று தேவையில்லாத ஆசை, 2வது ஆண்டவருடைய நேரங்களை அசண்டையினம் பண்ணுகிறது. ஆமென் சொல்லுங்க. சபையில் நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எப்படி வரவேணும்? அப்படி வரணும். முழுகிட்டு வரவேணும், குளிச்சுட்டு வரவேணும். சனிக்கிழமை போடாத ஒரு தோச்ச உடுப்பை போட்டுக்கொண்டு வரவேணும். சந்தோஷமா வரவேணும், ஆராதனையோடு வரவேணும். அதை நீங்க செய்றீங்களா? செய்றீங்களா? சச்சரவுகள் அது ஜூதாசுடைய ஆவி. எங்களை கண்டர்களை ஏற்றுறது, வாகனங்கள் ஏற்றுறதுக்கு நிறைய பேரை விட்டுருக்கேன். இது வரைக்கும் நிறைய பேர் எங்களுக்கு வாகனங்கள் லேண்ட் மாஸ்டர்ல இருந்து ஏற்றிருக்கிறாங்க. முதலாவது லேண்ட் மாஸ்டர் எல்லாரும் சொன்ன காரியம், உங்களுடைய ஆக்கள் ஒழுங்கு இல்லை பாஸ்டர். யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு டிரைவரை நீங்க ஆதாயமாக்கினீங்க? ஏன் உங்களால காலையில ஞாயிற்றுக்கிழமை எழும்ப முடியாம இருக்குது? ஏன் ஆண்டவருக்கு சமூகத்தை உங்களை பேட் அடிக்கிற தம்பி 20 நிமிஷத்துக்கு முன்னுக்கு நிக்கணும் ஐயா. பாட்டு பாடுற பிள்ளைகள் நிக்கணுமாமா. ஆனா ஆண்டவரை நேசிக்கிற நேசத்துக்கு அடையாளம். கையெத்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இது என்ன? வெள்ளனை ஆடு கட்டணும், என்ன கட்டணும்? மாடு கட்டணும். இப்ப இந்த முந்தியாவது உண்டை விட்ட ஒரு கிழமை வரும், இப்போ தொடர்ந்து வருகிறது. சாப்பாடு சமைக்கணும், எல்லாம் பார்த்துட்டு வரேன்டா. நீங்க வராதீங்கப்பா, ஆட்டிலேயே பால் கறந்து கொண்டு இருங்கப்பா. கையெல்லாம் சிறங்கு விரட்டும் ஐயா. ஆண்டவரை உண்மையாக தேடுங்கள். ஜூதாச நக்கல் பண்ணாதீங்க. அந்த ஜூதாசின் ஆவி எங்கும் இல்லை. யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க பாப்போம். என்னட்ட? யார்கிட்ட? என்னட்ட தான் அமர்ந்திருந்து. ஓ பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு. கர்த்தருடைய ஊழியத்தையும் அப்போஸ்தல பட்டத்தையும் அங்கே ஜூதா
யூதாஸ் இழந்ததுக்கு முதலாவது காரணம் அவனுடைய பின்மாற்ற வாழ்க்கை என்று பார்த்தோம். இரண்டாவது காரணம் என்னவென்று சொன்னால் அவனுடைய சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க, சாட்சி இல்லாத வாழ்க்கை. ஆண்டவருக்காக சரியான ஒரு சாட்சியாக அவன் வாழ வேண்டியவன் தன்னுடைய சாட்சியை அவன் தவறி போனதை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி என்றால் அதற்கு 2 விளக்கங்களை சொல்லுகிறேன். முதலாவது, அவன் பின்மாற்றமா இருந்தானுக்கு முதலாவது காரணம் ஆண்டவரோட இருந்து கொண்டே பணத்தில் ஆசை வச்சான். இரண்டாவது, ஆண்டவற்றை ஜெப வேளையில கடைசி வரைக்கும் நிற்கவில்லை. சாட்சி இல்லாமல் வாழ்ந்தான் என்பதற்கு முதலாவது ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால் யோவான் 12வது அதிகாரம் 6வது வசனத்தை படிங்கள். யோவான் 12:6. யோவான் 12:6. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலே பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலே இப்படி சொன்னான். என்ன பாருங்க, யாரும் பைபிள் பார்த்தாருங்க. இப்ப நீங்க வாசிச்ச புத்தகம் யாற்ற புத்தகம்? யோவான் எழுதின புத்தகம். யாற்ற புத்தகம்? யோவான். யோவான் என்றது யாரு? இந்த சின்ன படியன். யாரு? சின்ன படியன், இயேசுவின் மார்பில படுத்திருக்கிற ஊழியக்காரன். இப்ப இந்த யோவான் இந்த புத்தகத்தை எழுதும் பொழுது யூதாசுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறார். என்ன அடையாளம் கொடுக்கிறார்? திருடன். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. என்ன பாரு சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. என்ன பாரு சொல்லுங்க ஆமென். ஆமென். ஐயா 12 பேர் ஒன்றா ஊழியம் செய்யக்கல. இந்த யூதாஸ் கள்ளன் என்பதை யார் கண்டுபிடிச்சா? யோவான். சின்ன படியன் தான். ஆனா அந்த சின்ன படியனுக்கு முன்னால கூட இந்த யூதாஸால் என்னவா இருக்க முடியவில்லை? சாட்சியாக இருக்க முடியவில்லை. தனக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சிறு குழந்தைக்கு முன்னதாக கூட யூதாஸால் சாட்சியாக இருக்க முடியவில்லை. அதனாலே யோவான் அவனுக்கு ஒரு பேர் வச்சான், திருடன். நான் நினைக்கிறேன் சிலவள ஆண்டவர் ஜெபிச்சுட்டு காணிக்கை கொடுத்திருப்பார். என் காணிக்கை 500 ரூபாய்க்கு 300 ரூபாய் போட்டு 200 ரூபாய் பொக்கரிகளை வச்சிருந்திருப்பான். அவன் சொல்லுங்க. இன்னும் ஒரு தடவை ஆண்டவர் சொல்லிப்பாங்க, ஒரு ஆளுக்கு ஒரு நெஸ்ஸமோட் வண்டி கொடு. இவன் நெஸ்ஸமோட்டுக்கு 850 ரூபாய் கொண்டு போயிட்டு சீனியையும் தேயிலையும் போண்டிட்டு 400 ரூபாய் அடிச்சு வச்சிருந்திருப்பான். இதெல்லாம் யோவான் பார்த்து கொண்டிருந்திருப்பான். என்னடா இந்த பெரிய ஆள் ஆண்டவற்ற காசியெல்லாம் தூக்கி கொண்டு திரிகிறாள், இந்த விளையாட்டு விளையாடுறாங்க என்று சொல்லி யோவான் அவனை குறித்து ஒரு கேள்வியோடு இருந்தான். அந்த கேள்வி உறுதிப்பட்டபோது அவன் எழுகிறான். அவன் உண்மையாக தரித்திரம் மேல கவலையில சொல்லவில்லை. அவன் திருடனா இருந்து காசு பையில போறத சுமக்கிறபடியால் இப்படி சொன்னான். சகோதரங்களே சகோதரிகளே, இன்னைக்கு எத்தனையோ ஜனங்களுக்கு முன்னால நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருக்கும் முன்னாலேயும் எங்களுடைய சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். எங்களுடைய சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். பொட்டு வைப்பதில்லையா? எங்கும் பொட்டு வைப்பதில்லை. அவன் சொல்லுங்க. நீ வைக்க வை. 100% ரட்சிக்கப்படவில்லையா? இன்னும் உனக்கு பொட்டாச போகவில்லையா? பொட்டு வை. அதுக்காக சேச்சுக்கு வரைக்கும் உரிச்சிட்டு வராத. வெத்தலை வாக்கு போட விருப்பமா? பிரசங்கம் கேட்கலையும் எடுத்து போடு, பிரச்சனை இல்லை. அவன் அப்படித்தான் எல்லாரும் ஒத்துக்கொள்வார்கள். ஞாயிற்றுக்கிழமை அண்ணா பட்டோடிய போட்டுட்டு வராத. கள்ள உறவுகள் இருக்க விருப்பமா? பப்ளிகா செய். ஒரு ஆள் குரல் வேஷம் போடாத. ஒரு பெரிய ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் முடிஞ்ச பிறகு இந்த வன்னிலையில் வெளியிடத்தில் ஜபிக்கும்படியாக என்னையும் விட்டார்கள். இன்னும் சில ஊழியக்காரன் நின்றார்கள். இந்த கூட்டம் நடத்தின ஒரு பங்கு நடத்தின ஒரு பெரிய ஊழியக்காரனும் என் அருகில் நின்றார். அப்பொழுது ஒரு மூத்த விசுவாசி, அவரையும் எனக்கு பேசுங்களா தெரியும். அவர் உண்மையில் அவர்கிட்ட தான் போய் ஜபிக்கணும். என்னை விட அவர் மூத்த ஊழியக்காரன். அவர் காத்து கொண்டிருந்தா என்னிட்ட ஜபிக்கும்படியா. நான் சொன்னேன், அங்கே போகணும். இல்லை, நான் போக மாட்டேன். ஜபிச்சுட்டு போயிட்டா. பிறகு நான் போன் பண்ணி காட்டேன், நீங்கள் அப்படி செய்திருக்க கூடாது, நீங்கள் வளர்ந்த ஆக்கள் அந்த இடத்துல போய் ஜபிச்சிருக்கணும். அப்போ அவர் சொன்னார், இல்லை தம்பி,
நீ என்ற வயசை விட குறைவு, அந்த ஊழியக்காரனை விட நீ குறைஞ்சால்தான். ஆனால் எனக்கு அவர்கிட்ட ஜெபிக்க விருப்பம் இல்லை. ஏன்? தம்பி ராத்திரி முழுக்க எங்கட வீட்டை வந்து இந்த ஊழியக்காரங்கள் விசுவாசிகளை குறித்து ஒரே குறை தம்பி. முழுக்க எங்கட வீட்டை வந்து இவன் கதைச்ச கதை உனக்கு தெரியா, நீ கேட்டபடியா சொல்றான், அவ்வளவு குறை சொல்லிட்டு இன்றைக்கு மேலே இறங்கி ஆவி இறங்குது என்றான். இவன் கூட்டு மற்றாக்களுக்கு தெரியா? யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும் ஐயா. அவன்கிட்ட நான் ஜெபிக்க மாட்டேன். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. பெரிய பாஸ்டர் சொல்லுவார், நீ ரட்சிக்கப்பட்டால் உங்க வீட்டு பூனையும் நாயும் சாட்சி சொல்ல வேண்டுமா? அல்லேலூயா சொல்லுங்க. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்ட என்பதை நீ வளர்க்கிற பூனையும் நாயும் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு உன்னுடைய சாட்சியை நீ காத்துக்கொள்ள வேண்டும். ஆனா இந்த ஜூதாஸ் பாருங்கள், தன்னோடு கூட ஒரு சின்ன பிள்ளை கூட இவர் ஆண்டவற்ற பிள்ளை என்பதை சொல்ல முடியாதபடி அவன் வாழ்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நேற்றைய தினம் 2 கிழமை 3 கிழமை இருக்கு, நான் வீடுகளுக்கு போகல. ஒரு புது வீட்டை போனேன். ஒரு குழந்தை பிள்ளை, நான் போய்க்கலாம் 7-8 மணிக்கு இடையில. அவங்களோட லைட் ஒரு மங்கல் லைட். அந்த குழந்தை பிள்ளை பார்த்துட்டு, பாஸ்டர் நீ முடி வெட்டினி. நீ என்ன வெட்டினி? முடி வெட்டினி. நான் தலைமயிர் வெட்டினது அந்த புள்ள கவனிச்சிருக்கிறது. ஆமான்னு சொல்லுங்க. அட ஒரு சின்ன புள்ள 2-3 கிழமைக்கு பிறகு போகிறேன், என்னோட தலைமயிரில் இருக்கிற மாற்றத்தை அந்த புள்ளை கண்டது. அந்த அளவுக்கு அந்த குழந்தைகளோட பழகிறபடியே நான் உடனே கட்டி பிடிச்சி என்ற புள்ள கண்டுபிடிச்சுன்னு சொன்னேன். தலைமுடிய கூட கண்டுபிடிக்கிறதுகள் லூசு குணங்களை கண்டுபிடிக்காதா? எல்லாம் செய்து போட்டு அல்லேலூயா துதி மகிமை ஆமென் சொல்லுங்க. ஐயா முள்ள சாட்சியா வாழையா, மற்றவன் சொல்லவனும் ஆண்டவற்ற பிள்ளை இயேசுவின் பிள்ளை. இன்னைக்கு இந்த வடகாட்டுக்கு ஒரு பிசாசு பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரனை ஒரு அறிமுகப்படுத்தினார். அவர் சேர்ச்சுக்கு வராதால் நாங்கள் என்னன்னு நீங்க இங்க ஜெபிப்போம் அறிஞ்சிங்க. அவர் சொன்ன, இல்ல தம்பி உங்களோட சேர்ச்சுக்காக நடந்து போவாங்க, நான் அதை பார்ப்பேன். இந்த எங்கட கோயில்களுக்கு வருஷத்துல ஒருக்காத்தான் நடப்போம், ஆனா உங்களோட கோயிலுக்கு கிழமைக்கு ஒருக்கா நடக்கிறாங்களே. அப்பவே நான் யோசித்தேன், ஏதோ ஒரு புதுமை இந்த கோயில்ல இருக்குது. ஆகைகளை அவர் சொன்னாராம், நீ எங்கேயும் கொண்டு போக கூடாது, வடநாட்டுக்கு கொண்டு போ, அந்த நம்பர் என்னட்டு இருக்குது, இந்த எடுத்து கதைன்னு சொல்லி அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க. அங்க என்ன நடந்தது? நடந்து போய் வந்த ஒரு சில விசுவாசியுடைய சாட்சி ஒரு குடும்பத்தை ரட்சிக்க பண்ணினது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நானும் நீயும் கர்த்தருக்காய் சாட்சியாக வாழும் பொழுது நாங்கள் இருக்கிற இடங்களெல்லாம் ஆண்டவருக்காக ஆதாயமாக்கப்படும், ஆண்டவருக்காக ஆதாயமாக்கப்படும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மலைகாடு ரட்சிக்கப்படு, முதலாளி ரட்சிக்கப்படு, ஒட்டத்தவளை ரட்சிக்கப்படு, மந்தவுடி ரட்சிக்கப்படு, பாண்டியங்களை ரட்சிக்கப்படு, தென்னியங்களை ரட்சிக்கப்படு, நெடுங்காணி ரட்சிக்கப்படு, யாழ்ப்பாணம் ரட்சிக்கப்படு. 4 திசைகளில் இருந்து கொண்டு வருவார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த சபைக்கு போகிற பிள்ளைகள் உண்மையான பிள்ளைகள். அவர்கள் படிக்கிற பைபிளுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் வாழ்றாங்க. மற்றவன் சாட்சி சொல்ல வேண்டும், மற்றவன் சாட்சி சொல்ல வேண்டும், மற்றவன் சாட்சி சொல்ல வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க ஒரு வீட்டை வேஷம் வேலைக்கு போறீங்களா, அல்ல ஒரு வீட்டை என்ன வேலைக்கு போறீங்களா, அந்த இடத்துல இருக்கிறவங்க நீங்கள் ஆண்டவற்ற பிள்ளை என்பதை காணலாம். சாட்சியா வாழுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நீங்க ஆமென் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். நீங்க சொல்றீங்களோ சொல்லலையோ அடுத்ததை சொல்லிட்டு முடிக்கிறேன். அவன் சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தான் என்பதற்கு கடைசி அடையாளம், முதலாவது அவன் திருடன் என்பதை ஒரு சின்ன பிள்ளை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு வாழ்ந்தான். இரண்டாவது ஆண்டவரோடு நிற்க வேண்டியவன், ஆண்டவற்ற பிள்ளைகளோடு நிற்க வேண்டியவன், ஆண்டவற்ற சீடர்களோடு நிற்க வேண்டியவன்.
யோவான் 18:1-5 வாசிப்போம். யோவான் 18:1-5. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீசருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என்னை அடிக்கப் போகிறார்கள், நான் துன்பப்பட போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆற்றுக்கு போகிறார், தோட்டத்துக்கு போகிறார். அவருடைய அர்த்தம் ஜெபம் பண்ண போகிறார். அதிலே அவரும் அவருடைய சீசர்களும் பிரவேசித்தார்கள். கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், எனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, நாங்கள் எல்லாரும் ஜெபிப்போம் என்று சொல்லி எல்லா சீடரும் ஜெபத்துக்கு போறாங்க. 5ஆம் வசனம் படிங்க. 5ஆம் வசனம். அவருக்கு அவர்கள் பிரயோஜனமாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த ஜூதாசும் அவர்களுடனே கூட இருந்தான். எனக்கு பிடிக்க சொல்லுங்க. ஜூதாஸ் சவுண்ட சொல்லி முடிங்க. ஜூதாஸ் அவர்களோடு எவர்களோடு இருந்தான் ஐயா? இயேசுவுக்கு விரோதமான ஆட்களோடு இருந்தான். ஆமென் சொல்லுங்க. இயேசுவும் இயேசுவின் சீடர்களும் ஒரு பக்கத்தில் நிற்கிறாங்க, இன்னொரு பக்கத்தில் ஈட்டிகளோடு ஆயுதங்களோடு ஒரு குழு இயேசுவை பிடிக்க வந்திருக்கிறாங்க. அங்கே பார்த்த பொழுது இயேசுவின் நண்பன் ஜூதாஸ் யாரோடு நின்றான்? ஆண்டவருக்கு விரோதமான குழுவோடு நின்றான். அல்லேலூயா. அவருடைய சாட்சி எப்படி தெரிஞ்சது? இயேசுவோடையும் அவற்ற சீசர்களோடையும் இருக்க வேண்டியவன் ஆண்டவருக்கு விரோதமான மனுஷரோடு நின்றான். கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் எங்க நிற்க வேண்டியவர்கள்? கர்த்தருடைய சபையில நிற்க வேண்டியவர்கள். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் எங்க நிற்க வேண்டியவர்கள்? கர்த்தருடைய ஊழியக்காரோடு நிற்க வேண்டியவர்கள், கர்த்தருடைய விசுவாசிகளோடு நிற்க வேண்டியவர்கள். கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. சபையில் ஒரு கூட்டமா நீங்கள் எல்லாரும் சபையில நிற்க வேண்டும். சொல்லுங்க. ஊழியக்காரன் வீட்டில் ஒரு வேதனையா நீங்கள் எல்லாரும் அந்த வீட்டில் நிற்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசி வீட்டில் ஒரு பிரச்சனையா எல்லாரும் அந்த வீட்டில் நிற்க வேண்டும். கையை தட்டி இயேசுவை கேலி பண்ணுகிறவர்கள், விசுவாசத்தை கேலி பண்ணுகிறவர்கள், பாஸ்டரை குறைக வைக்கிறவங்க, விசுவாசிகளை குறைக வைக்கிறவங்களோட தேவ பிள்ளைகள் நிற்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு பின்னுக்கு நில்லு. ஊழியக்காரங்களுக்கு பின்னுக்கு நில்லு. எதிரிகளுக்கு பின்னுக்கு நிற்காத. சாத்தான கூட்டத்துக்கு பின்னுக்கு நிற்காத. பிரச்சனை கொடுக்கிறவனுக்கு பின்னுக்கு நிற்காத. ஆண்டவருக்கு பின்னுக்கு நில்லு. ஆண்டவருடைய சத்தியத்துக்கு பின்னுக்கு நில்லு. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு பின்னுக்கு நில்லு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ராஜாவோடு இருக்க வேண்டிய வஸ்தி அந்த ராஜாவோடு இருக்காதபடினால் ராஜரிக பட்டத்தை இழந்தால், அதை போல தெய்வத்தின் சமூகத்தில் இருக்க வேண்டிய நீ களியாட்டத்தில் இருக்காதபடி எச்சரிக்கையாக இருப்பாயாக. அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பட்டத்தில் இருக்க வேண்டிய தாவீது வீட்டிலே தனியே இருந்தபடியால் விபச்சார பாவத்துக்குள்ளே விழுந்தான். அதை போல தேவ பிள்ளைகளோடு போராட வேண்டிய நீ உலக காரியங்களில் நிற்காத. அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு விசுவாசிக்கு வருத்தமா முதல் போய் பார்க்கிறாள் நீயாக இருக்க வேண்டும். சொல்லுங்க. பார்க்க முடியாவிட்டாலும் போனிலையாவது விசாரிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அறியாதவனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட ஆண்டவர் அறிஞ்சவனுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். கையெழுத்து ஆமென் சொல்லுங்க. கையெழுத்து ஆமென் சொல்லுங்க. நான் முடிக்கிற நேரம் வந்துவிட்டு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்க. அல்லேலூயா. 2 குரூப் நிக்குது. ஒரு குரூப்புக்கு தலைவனா இயேசு நிற்கிறார், பின்னுக்கு இயேசுவின் சீடர்கள் நிற்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னொரு குரூப் நிக்குது, இயேசுவுக்கு விரோதமான குரூப். அந்த குரூப்ல 3.5 வருஷம் நின்றால் அங்கால நிற்கிறான். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் எங்கால நிக்கிறீங்க? நீங்க எங்கால நிக்கிறீங்க? நீங்க ஆண்டவரோடு இருந்த ஆண்டவத்த பிள்ளைகளோடு இருந்தால் ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னித்து ஒருவருக்காக ஒருவர் தெரியுமா பிரதர்? மைரன் பிரதர் சும்மா பேட் அடிப்பார், ஆனா அவற்றை அட்டுழியம் உங்களுக்கு தெரியாத பிரதர். அப்படியே தரன், அப்படியே ஒவ்வொருவரை பற்றி ஒவ்வொருவர் குறை சொல்றது அது ஆண்டவற்ற கூட்டம் அல்ல. அதுக்காக சிலர் நினைக்கிறாங்க பாஸ்டருக்கு சொல்லக்கூடாது என்று. தகப்பனுக்கு சொல்லுவது பாவம் அல்ல.
ஆமென். ஆமென் சொல்லுங்க. அதை வடிவா புரிஞ்சு கொள்ளணும். அல்ல கையில் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உங்களை பெறாத தகப்பன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆகவே இந்த தகப்பனுக்கு ஒரு விசுவாசி விடுகிற பிள்ளையை ஒருவர் சொல்வது பாவம் அல்ல. ஆமென். அல்லேலூயா.